நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்சமயம் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவர்களின் விவாகரத்து. கடந்த சில தினங்களாகவே இருவருக்கும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஒருவருக்குள் ஒருவர் முரண்பாடாக உள்ளனர் என்பது நாம் அறிந்தது. மேலும் இந்த திடீர் முடிவிற்கான காரணம், உண்மையான காரணம் என்னவென்று ஆராயும் பொழுது, தான் சினிமா துறையில் நடிக்கவிருப்பதாகவும் அதற்கு ஜெயம் ரவி மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் ஆதரவு தெரிவிக்காது இருந்ததே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை ஜெயம் ரவி அவர்கள் முற்றிலும் மறுத்துள்ளார். தன்னுடைய மனைவி அவர்களின் சுதந்திர முடிவிற்கு தான் இடையூறாக இருக்க விரும்பவில்லை எனவும், தனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனும் அடிப்படையில் தான் இந்த விவாகரத்தினை வழங்குவதாக அவர் கூறினார். மேலும் இவர்கள் கடந்த 15 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் 2 மகன்களை பெற்றுள்ளனர். திரைத்துறையை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான விவாகரத்துகள் நாம் அறிந்ததே. அதில் இவர்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல. ஆனாலும் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவர்கள் கணவன் மற்றும் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றுள்ளனர். தன்னையும் தனது குடும்பத்தினரையும் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை ஆர்த்தி. ஆனாலும் இந்த திடீர் முடிவிற்கு காரணம் ஆர்த்தியின் சுயநலம் என்றே கூறுகின்றனர். இவர்கள் இருவரும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். மேலும் திருமணத்திற்கு முன்பாகவே காதலித்து பல இடங்களுக்கும் தனிமையில் சென்று வந்துள்ளனர். கோலிவுட்டில் கடந்த 15 வருட காலமாக வெற்றிகரமான முறையில் திருமண வாழ்க்கை நடத்தி வந்த ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவர்களின் பிரிவு சற்றே ஏமாற்றம் அளிக்கிறது. சினிமா துறையை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படின்றது இயல்பானது. ஆனாலும் இன்னமும் இந்தியாவில் விவாகரத்து ஒரு பெரிய குற்றமாகவே கருதப்படுகிறது. அப்படி எதுவும் கிடையாது. தனி மனிதன் தான் எதை செய்ய ஆசைப்படுகிறானோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அவர்களின் சொந்த விருப்பமே. ஆகையினால் இந்த முடிவு அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்ததாகவே விசாரணை அடிப்படையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகின்றன. உங்களுடைய கருத்து எது என்பதனையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ. மேலும் நீங்கள் ஜெயம் ரவியோட ஃபேன் என்றால் கண்டிப்பாக சேனல் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ ஸோ மச்.